ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு உங்க கூட ஒரு மார்னிங் vlog தான் ஷேர் பண்ணிக்க போறேன். இன்னைக்கு மார்னிங் வந்து பார்த்துட்டீங்கன்னா 6:00 ஸ்டார்ட் ஆச்சு. நானும் ஒவ்வொரு நாள் நினைக்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹரிபரியா இல்லாம கொஞ்சம் வந்து காமா, ரிலாக்ஸ்டா வந்து மார்னிங் வந்து போகணும் அப்படின்ற மாரி தான் எப்பவுமே நெனைப்பேன். பட் அது எனக்கு எப்பவுமே நடந்ததே இல்ல. நான் 5 மணிக்கு எழுந்தாலும் அது அப்படிதான் இருக்கும். 6 மணிக்கு எழுந்தாலும் அப்படிதான் இருக்கும். சில டைம் பவி எழுந்தும்போது சீக்கிரமாவே எழுந்துருவேன். அப்பயும் வேலைய ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்பனாலும் எனக்கு அப்படியே தான் இருக்கும். நான் இப்ப தான் ஒண்ணு நோட்டீஸ் பண்ணேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் நான் வந்து 4:30, 5 எந்திரிக்கிறேன் அப்படின்னா, எந்திரிச்சுட்டு என்ன சமைக்கலாம் அப்படின்ட்டு நான் அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துருவேன். முன்னாடிலாம் அப்படி இல்ல. முன்னாடிலாம் வந்து என்ன சமைக்கலாம் அப்படின்றது முன்னாடி நாளே வந்து நான் டிசைட் பண்ணிருவேன். இப்பல்லாம் அது கொஞ்சம் வந்து டிலே ஆகுது. ஏன்னா எனக்கு நெறைய இப்ப வந்து ஒர்க் இருக்கறனால, அ அதுக்கான டைம் எனக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ, அதனால அப்பப்ப இருக்கிறத வச்சு நான் பண்றேன். அந்த மாரி தான் வந்து இப்ப போயிட்டுருக்கு. ஸோ, அதனாலேயே இப்பல்லாம் மார்னிங் வந்து ரொம்ப லேட் ஆயிடுது. என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பொரியல் காரமா இருந்தது அப்படின்னா, குழம்பு வந்து மைல்டா வைக்கணும். குழம்பு காரமா இருந்தது அப்படின்னா, பொரியல் வந்து கொஞ்சம் சட்டிலா வைக்கணும். அந்த மாதிரி வந்து தான் நம்ம காம்பினேஷன் இருக்கும் இல்லையா? ஸோ 2மே வந்து காரமா இருக்கும்போது என்ன சமைக்கிறதுன்னு சொல்லி கன்ஃப்யூஸ் ஆயிட்டே இருக்கு காலையில. அதனாலேயே மார்னிங் வந்து ரொம்ப சமைக்கிறதுக்கு டிலே ஆயிட்டு, ஆனா அதுக்குள்ள மித்துக்குட்டி எந்திரிச்சுருவாங்க. மித்துக்குட்டிலாம் எழுந்தது அப்டின்னா, நம்ம வந்து அவன் கூட விளையாடணும். நல்லா விளையாண்ட்டு, அவன் வந்து கொஞ்சம் டயர்ட் ஆனா, அப்படி வந்து அவனா உட்காந்து விளையாடுவான் டாய்ஸ் கூட. ஸோ அந்த மாரி தான். மார்னிங் எழுந்ததும் மித்துக்குட்டியோட நான் ஒரு 3/4 மணி நேரமாவது நல்லா விளையாடுவேன். வெளிய போயிட்டு கொஞ்ச நேரம் வந்து அவன் கூட நடக்கிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனாலே கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால பவி வந்ததுமே வந்து டக்கு டக்குன்னு சாப்பிட்டு, டக்கு டக்குன்னு கிளம்புற மாதிரி இருக்கும். பட் நெனப்பேன் நானு. 6 மணிக்கு எழுந்தாலும் அதே டைமிங் தான் வந்து செட் ஆகுது. 5 மணிக்கு எழுந்தாலும் அதே டைமிங் தான் வருது. ஸோ, அதனால இன்னைக்கெல்லாம் வந்து 6 மணிக்கு தான் எழுந்தேன். ஸோ, 6 மணிக்கு எழுந்துட்டு ஸ்ட்ரைட்டா வந்து கிச்சன் தான் போயிட்டு, கிச்சன் போயிட்டு என்னென்ன சமைக்கணும் அப்படின்றத பார்த்து ஃபுல்லா முடிச்சுட்டு, மார்னிங் மித்துக்குட்டிக்கு வந்து குடுக்குறது, அப்புறம் வந்து இப்ப வந்து ஜூஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஆ இப்ப வந்து ஹெல்த் மேல கொஞ்சம் வந்து கான்ஷியஸா இருக்கணும் அப்படின்றதுனால, ஆ டெய்லி வந்து ஏதாவது ஒரு ஜூஸ் வந்து கம்பல்சரி குடிச்சே ஆகணும். ஸோ மித்துக்குட்டிக்கு வந்து தேங்காய் பால் வந்து நான் குடுத்துட்டு இருக்கேன். தேங்காய் பால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடுப்பேன். கேரட் ஜூஸ். ஸோ இந்த மாரி ஒரு 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 நாளும் ஒரு ஒரு மில்க் ஷேக் மாரி நான் வந்து குடுத்துட்டு இருக்கேன். ஜூஸ் குடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதுவும் வந்து காலையிலேயே ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதையும் வந்து நான் ரெடி பண்ணி முடிச்சுட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே முடிச்சுட்டு, பவியும் வந்து அனுப்பிட்டு, அதுக்கப்புறம் மித்துக்குட்டிய சாப்பிட வச்சு தூங்க வச்சாச்சு. தூங்குனதுக்கப்புறம் நான் வந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு, சாப்ட்டுட்டு நான் அதுக்கப்புறம் என்னோட வொர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். கட்டிங், அப்புறம் வந்து வீடியோ எடிட்டிங், வீடியோ எடுக்கிறதா இருக்கட்டும். அப்புறம் வந்து WhatsApp குரூப்ல அப்டேட் பண்றதா இருக்கட்டும், WhatsApp ரிப்ளை பண்றதா இருக்கட்டும், மெசேஜஸ்க்கு Instagram இந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்து பார்ப்பேன். மார்னிங் வந்து மித்துக்குட்டிய வந்து ஒரு 10 மணிக்கு நான் தூங்க வச்சேன் அப்டின்னா, அவன் 1 மணிக்கு எழுந்துப்பான். 1, 1:30க்கு எழுந்துப்பான். ஸோ அந்த டைம் வந்து அடுத்து வந்து சாப்பிடுற டைம் அப்டின்றனால அப்டியே போயிடும். ஆனா அதுக்கப்புறம் இப்பலாம் வந்து தூங்குறது இல்ல. தூங்க வச்சாலும் அவன் தூங்க மாட்றான். ஸோ அதனால நம்ம ஆட்டி வேஸ்ட் அப்டின்றனால, நான் அவன வச்சு ஆட்டுறது இல்ல. தொட்டில்ல தான் இப்ப பகல்ல வந்து தொட்டில்ல தான் தூங்குவான். கீழ படுத்தா தூங்குவான் தான். பட் வந்து தொட்டில்ல படுத்தா இன்னும் கொஞ்சம் அதிக நேரம் வந்து தூங்குவான். ஸோ, அதனால நான் வந்து தொட்டில்லே இப்பலாம் போட்டுறது. பட் இப்ப நைட்லாம் வந்து தொட்டில்லலாம் தூங்குறது கிடையாது. பெட்லயே வந்து படுக்க போட்டு தட்டி குடுத்தோம் அப்டின்னா, அவனா தூங்கிர்றான். அதுவே எனக்கு பெரிய ரிலீஃபா இருக்கு. முன்னாடிலாம் ஆட்டுவேன். ரொம்ப நேரம் ஆட்டுவேன். ஒரு 1 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் கூட ஆட்டியிருக்கேன். ஸோ, அந்த மாரிலாம் ஆட்டுறது இப்பலாம் இல்ல. ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு தூக்கமும் வந்துரும். ஏன்னா 1:30க்கு எழுந்திருக்கிறவன் வந்து 9 மணிக்கு தான் படுக்க வைப்பேன். ஸோ அப்படி இருக்கும்போது அவனுக்கு நல்லாவே தூக்கம் வந்துரும். இடையில தூக்கம் வந்துரும். அதாவது ஒரு 6 மணி, 7 மணிக்கெல்லாம் தூக்கம் வந்துரும் அவனுக்கு. பட் 6 மணி, 7 மணிக்கெல்லாம் தூங்குனான் அப்படின்னா, மார்னிங் சீக்கிரமாவே எழுந்துப்பான். ஸோ அதனால மல்ல கட்டி எப்படியாவது ஒரு 9 மணி வரையும் அவன புடிச்சு தூங்க வச்சுருவேன். ஸோ மார்னிங் வந்து இனிமே ரிலாக்ஸ்டா இருக்கணும் அப்படின்னா, நான் இனிமே ஃபாலோ பண்ண போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி நாளே என்னென்ன வந்து சமைக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணிறணும். ஆக்சுவலி நான் முன்னாடி வ்ளாக்லயே சொல்லியிருப்பேன். அதெல்லாம் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் வந்து இப்ப கரண்ட்ல அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்றதில்ல. ரொம்ப ஒர்க் இருக்கறனால அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்றதில்ல. ஸோ மார்னிங் எழுந்து அவ்ளோ டயத்த வேஸ்ட் பண்றது, ஒரு 1/2 அன் ஹவர் வேஸ்ட் பண்றதுக்கு முன்னாள் நாள் நைட்டே எழுந்து முன்னாள் நாளே வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம் அப்டின்னா, அது நமக்கு மார்னிங் எழுந்ததும் கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும். டைமும் வந்து சீக்கிரம் முடிஞ்சிரும். கிச்சன விட்டு வெளிய வந்துரலாம். ஸோ அதனால இனிமே அத ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இப்ப கிச்சன் ஒர்க் எல்லாமே வந்து முடிஞ்சுச்சு. கிச்சன் கிளீன் ஆயிடுச்சு. எனக்கு கிச்சன் கிளீனா இருந்தா தான் அடுத்த வேல வந்து பார்க்கறதுக்கு தோணும். இல்ல அப்டின்னா, அது அப்படியே இருக்கும் மைண்ட்ல. ஸோ, அதனால எதுவும் பார்க்க தோணாது. ஸோ, மித்துக்குட்டிய தூங்க வச்ச உடனே வந்து வெஷல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து கிச்சன் எல்லாம் வந்து நீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வீட்ட வந்து கூட்டுனேன். வீடு வந்து பார்த்தீங்கன்னா, மார்னிங்ல இருந்து ஒரு கிட்டத்தட்ட
4 தடவ கூட்டிட்டேன்னு நெனைக்கிறேன். 4த் டைம் வந்து நான் வீட கூட்டுறது. ஏன்னா, தெரியும்ல ஆப்வியஸா வந்து குழந்தைங்க இருக்கிற வீடு வந்து எப்பவுமே வந்து குப்பையாயிட்டே தான் இருக்கும். அண்ட் கீழ ஏதாவது எடுத்து போட்டுட்டே தான் இருப்பாங்க. ஸோ, அதனால அத எடுத்து வச்சு, மறுபடியும் கூட்டி, எடுத்து வச்சு, மறுபடியும் கூட்டி, இது 4த் டைம் வந்து நான் கூட்டிட்டு இருக்கேன். ஸோ, அதனால அங்கங்க இருக்கிற குப்பைய மட்டும் நான் வந்து எடுத்து கூட்டி விட்டு, வீடெல்லாம் நீட் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு, குளிச்சுட்டு, சாப்பிட்டு என்னோட ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன் சொன்ன மாரி. ஸோ, இப்படிதான் வந்து மார்னிங் விளாக் வந்து இருக்கும். மார்னிங் என்னோட ரொட்டீன் வந்து இப்படிதான் இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், நேத்து வந்து நான் ஒன் டே ஆஃபர் குடுத்திருந்தேன் இல்லையா? அது நேத்தோட கம்ப்ளீட் ஆயிருச்சு. மினிமலான ட்ரெஸ்ஸஸ் தான் இருந்தது. ஸோ, அதனால அது எல்லாமே ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு. இனிமே அப்டேட் ஆச்சு அப்டின்னா, கண்டிப்பா நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ, அவ்வளோதான் கைஸ். இதோட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. and உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. இந்த மாரி நெறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா. See you next video. Take care. Bye.